இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னதா என்னாச்சு? மாமா மாமா ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். இலே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். கனி பேக உள்ள எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரி போட்டி. எசகி காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணனும். கொதிக்க வச்ச தண்ணி இருக்கா? இரு பாப்பாக்கு வச்ச தண்ணி இருக்கு. ஏத்தி கனி அந்த தண்ணியை சுடு தண்ணி எடுத்துட்டு வந்துரு. சரிப்பா. இலே கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்ல மாட்டியா? என்னால மண்டை பொளந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னல ஆச்சு? டேய் ஒண்ணும் இல்லடா, சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். நானே இடிச்சுக்கிட்டேன். ட்ரெஸ்ஸிங் பண்ணா எல்லாம் சரியாயிடும். கொண்டா கொண்டா வை. கொடு. வை கீழ வை. ஏ கனி எசகி, என் காயத்துக்கு நான் மட்டும் ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது. நீங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். போதா போதா. என்ன செய்யணும் சொல்லு. செய்றீங்க? அந்த காட்டன் இருக்குல்ல, அந்த காட்டன் எடுத்து கொஞ்சம் தண்ணில தொட்டு முதல்ல இந்த ரத்த கரையை க்ளீன் பண்ணு. இது எங்க அடிச்சிட்ட? மெதுவா மெதுவா. இலே இம்புட்டு ரத்தம் போயிருக்கு. ஏதோ சாதாரணமா சின்ன ஆக்சிடென்ட் சொல்லுத. இல்ல என்ன ஆச்சு? இப்ப ஒழுங்கா சொல்ல போதே இல்லையா? எப்பா சாமி, ஆட்டோல வந்துட்டு இருந்தேன். குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு. ஆட்டோக்காரர் சடனா பிரேக் போட்டாரு. நானும் பிடிக்காம உட்கார்ந்துட்டு இருந்தேனா தலையில இடிச்சுக்கிட்டேன். போதுமா வாடி. என்னத்தா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? நீ போய் சொல்லுதன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு உட்கார்ந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க? ஏய் ஒரு நிமிஷம் இருடி. ஏய் சத்தமா பேசாதீங்க. என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். மாமா நீங்களும் யாரும் சண்முகத்துக்கிட்ட இத சொல்லவே கூடாது, சரியா? என்னத்தா சொல்லு. அப்பனா நீங்க சொன்னது உண்மை இல்லையா மைனி? ஏடி அவதான் உண்மை சொல்லுதன்னு சொல்லுதால. வாயை முடிட்டு கேளு. பரணி, நாங்க அண்ணன் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நடந்தது என்ன அத சொல்லு. உனக்காக எங்க அப்பா வீட்டுல போய் பேச போனல. ஆட்டோல அடிபட்டு அவன் மண்டையில காயம் வரல. உன் புருஷன் தான் என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சு அனுப்பியிருக்கான். அப்படித்தானே அத்தை? சம்மு நீ அல அது வந்து உண்மைய சொல்லு. என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சது உன் புருஷன் தானே? இப்ப நீ சொல்ல போதியா இல்லையா? சொல்லுங்கல்ல, சொல்லு. எலே சம்மு, அது ஒண்ணு இல்லல. அப்பா மகளுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அத பத்தி நீ கவலைப்படாதல. தேவையில்லாத கதை பேசாத. உண்மையை சொல்லு. என்ன நடந்தது அங்க? சொல்லுங்கல்ல. சம்மு போன் குடுறா. ஐயோ அம்மா, இப்ப எதுக்கு கால் பண்ண? ஏமா பிரச்சனையை பெருசாக்குற? ஏடி அவன் போன் எடுப்பான்னு நான் என்ன தடி கண்டேன்? நீ ஃபர்ஸ்ட் போனை வை. ஐயோ ஐயோ கடவுளே, என்னத்த சொல்ல என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்க கூடாதா? மா எல்லாமே கெட்டு போச்சு. எல்லாம் உன்னாலதாமா. சண்முகம் கொலவெறியோட வந்துட்டு இருக்கான். ஐயோ அவன் கையில அப்பா சிக்குனாரு. அவரை கொண்டே போட்டுருவாமா. தயவு செஞ்சு உன் புருஷனை வெளியே எங்கேயாச்சும் அனுப்பி வை. இல்லனா ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் அனுப்பி வை. சரிடி, இதோ நான் உடனே போகுதேன். கொஞ்சம் வெளியே இருக்கையா? எங்கடா உழைச்சிருக்க? என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சிட்டு எங்கடா உழைச்சிட்டு இருக்க? கேட்கம்ல. என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சிட்டு ஓடி ஒளிஞ்சிருக்கே. வெக்கமேல உனக்கு? நாரப்பையில வெளியில வர. அத்த உன் புருஷனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஏலே தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுல. அவரு அடிக்கணும்னு அடிக்கல. கோவத்துல சொம்ப கீழே தான் எரிஞ்சாரு. அது அப்படியே பரணி தலையில பட்டுச்சுல. அம்பட்டுதான்ல. உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு நீ என்னென்னலாம் செய்வேன்னு எனக்கு தெரியாதா?
இல்லல. முன்ன ஒரு வாட்டி குத்த வரும்போது அவனுக்கு வந்த குத்த நீ வாங்கினவல்ல. புருஷனுக்காக உயிரே கொடுப்பே இல்லை நீ. உன் பொண்ணு அடிச்சிருக்க அவனை போய் காப்பாத்திய வெக்க மேல உனக்கு. எங்க அவன்? கூப்பிடு அவனை. யோ, சொன்னாலும் சொல்லாட்டியும் அம்மா சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அந்த ஆளு வேணும்னு எல்லாம் பரணி அடிக்கல, தரையில தான் தூக்கி போட்டாரு சொம்ப. அது தலையில பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏலே, ஓ முன்னாடி தாம்ல அடிச்சு அனுப்பியிருக்கா. ரத்தம் சொட்ட சொட்ட வந்திருக்கால. ஐயா, வெளியே மட்டும் போயிடாதீங்க ஐயா. அவன் சிந்தின ஒவ்வொரு சொட்டுக்கும் பதில் சொல்லி ஆவணும். எங்கள அந்த மானம் கட்டவன். உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. ஏல சவுந்தரபாண்டே, என் பொண்டாட்டி மண்டையா உடைச்சு அனுப்பியிருக்க. ஒரு ஐயோ. பொம்பளை புள்ள மண்டையா உடைச்சிருக்கிய. ஆம்பளை அந்த என் மேல கைய வச்சு பாருல. ஐயோ, ஐயா. என் அக்காவை நீ தான் கொன்னேன்னு போய் போலீஸ்ல சரண்டர் ஆனதுக்கு போறவதா நான் வேணா வந்து உன் தங்கச்சியை கூப்பிடுறேன். சவால் விடுதம்ல. நீயே என் வீட்டு படியேறி வந்து என் தங்கச்சியும் என் மருமகளையும் அழைப்பல. பாக்குதியா? ஏய், நான் நாட்டுக்கிட்டு செத்தாலே சாவல. உன் வீடு ஏறி வந்து உன் தங்கச்சியை நான் கூப்பிட மாட்டேல. என்ன செய்வ நீ? மாட்டேல. உன்னை படியேறி வந்து என் தங்கச்சியை அழைக்க வைக்கல. என் பேரு சம்மு இல்லல. ஒன்னே அக்காவை கொன்னதுக்காக நான் ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேர் சவுந்தரபாண்டி இல்லல. சவால் தானே வாலே வாலே வாலே. உன் தங்கச்சி என்னன்னு சொல்றதுனே தெரியல. என் மானத்தை அங்க வாங்கறதுக்கு ஒரு ஆளு போதும். டக்குன்னு என் கால வந்து விழுது. எனக்கு வந்த கோத்துக்கு அப்படியே மெதிச்சு விட்டுருப்பேன். பாச தடுக்கல. அந்த கெட்டவனை காப்பாத்துறதுக்கு இன்னும் எவ்வளவுதான் போராட என் அத்தை. அந்த ஆளை ஒரு அடி கூட அடிக்காம வந்தது எனக்கு அவமானமல்ல இருக்கு. டேய் சண்முகம், என்னடா இது? உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஈகோல யாருக்கு பாதிப்பு? யோசி. இசக்கியும் முத்துப்பாண்டியும் ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டாமா? ஆமா, இவ ஆரம்பிச்சிட்டா. அவங்களுக்காக நீ விட்டு கொடுத்ததா என்ன? இல்ல, எனக்கும் தான் கோபம் கண்ணை மறைச்சிருச்சு. இந்தா இப்ப பரணி எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போய் தான் எனக்கே நிஜம் என்னன்னு புரிஞ்சுது. இல்ல, அப்பா சொல்றதை கேள்ல. இன்னும் எத்தனை காலம் தான் எசக்கியும் அவன் மாப்பிளையும் பிரிஞ்சு கிடப்பாவோ? ஒண்ணு சேர்ந்து வாழ வேண்டாமா? அதுக்குண்டான வழியை பார்க்காம அதை விட்டுட்டு மல்லுக்கு போய் நின்றுட்டு வந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவனால இசக்கி வாழ்க்கை தான் மாமா பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறானா பாத்தீங்களா? இல்லை, சும்மா நிறுத்தல. ஏதோ பாதிக்கப்பட்டது பஞ்சு மிட்டாய் வித்ததுன்னு. இவங்க வாழ்க்கை என்னல கெட்டு போச்சு. இப்ப ஏல என்னல பேச்சு பேசிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் எசக்கி அவன் புருஷன் கூட தான் வாழணும். இப்படி ஒத்தையா வீட்டுல கிடக்கிறத பார்த்தா ஊர் வாழ வெட்டின்னு சொல்லாதவள. அப்போ நீ என்னப்பா பேசுத? ஊரு 1008 சொல்லும். அது சொன்னா எனக்கு என்ன வந்தது? என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணனோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக வாழ்க்கை முழுக்க இந்த வீட்ல கூட நான் இருந்துப்பேன். நீ ஒன்னும் பேசாத.